தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை குறித்து அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழையும் அதற்கான வாரியார் சுவாமிகளின் விளக்கத்தையும் காண்போம். புனமடந்தைக்கு தக்க புயத்தன் குமரனன்றெத்தி பக்தர் துதிக்கும் பொருளை நெஞ்சத்து கற்பனை முற்றும் பிரிதேதும் புகழும் 88 தத்துவம் சகலமும் பற்றி பற்றற நிற்கும் பொதுவை என்றொக்க தக்க தொரத்தந்தனை நாளும் சினமுடன் தர்க்கித்து சிலுகிக் கொண்டொருவரும் கைக்கு திட்டொருவருக்கு தெரிவரும் சத்தியத்தை தரிசித்து உன் செயல்பாடி திசைதொறும் கற்பிக்கைக்கு இனி அற்பன் திருவுளம் பற்றி செச்சை மணக்கும் சிறு சதங்கை பொற்பத்மம் எனக்கு என்றருள்வாயே. கணப்பெரும் தொப்பைக்கு எட்பொறி அப்பம் கனி கிழங்கியுக்குச் சர்க்கரை முக்கண் கடலை கண்டு அப்பி பிட்டொடு முக்கும் திருவாயன் கவள துங்கக்கை கற்பக முக்கண் திகழுநற் கொற்றத் தொற்றை மறுப்பன் கரிமுகன் சித்திர பொற்புகர் வெற்பன் தனை ஏனும் பனவி ஒன்றொட்டு சக்கரலதப்பெண் கௌரி செம்பொற்பட்டு உடுத்தி அரிய பெண் பழைய அண்டத்தை பெற்ற மடப்பெண் பணிவாரை பவதரங்கத்தை தப்ப நிறுத்தும் பவதிகம்பர்க்கு புக்கவள் பக்கம் பயில்வரம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் குமரக்கோட்டத்தில் இருக்கும் முருகனை புகழ்ந்து திருப்புகழ் பாடுகிறார். முதலில் இப்பாடலுக்கான பொழிப்புரையை சிந்திப்போம். கனத்த பெரிய வயிற்றில் எள் பொரி அப்பம் பழம் கிழங்கு கரும்பு சர்க்கரை தேங்காய் கடலை கற்கண்டு பிட்டு இவைகளை வாரி உண்டு விழுங்கும் திருவாயை உடையவரும் சோற்றுத் திரளை உட்கொள்ளும் உயர்ந்த துதிக்கையை உடையவரும் கற்பக விநாயகரும் முக்கண்ணரும் விளங்கும் வீரம் வாய்ந்த நமது ஒற்றை கொம்பரும் யானை முகத்தரும் மிக்க அழகிய புள்ளிகளை உடைய மலை போன்றவரும் ஆகிய கணேசரை பெற்ற பார்ப்பனியும் நவசக்கர பீடத்து பெண்மணியும் பொன்னிறம் உடையவரும் சிவந்த அழகிய பட்டாடை தரித்தவரும் பழையவரும் அண்டங்களை பெற்றவரும் பணிகின்ற அடியவர்க்குப் பிறவி பெருங்கடலை விளக்கி அருள்பவரும் ஏகம்பர் அருகில் இருப்பவருமாகிய காமாட்சி அம்மையின் பக்கத்தில் வாழும் வரம் பெற்று காஞ்சிபுரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே. திணைப்புணத்தில் வாழும் வள்ளியம்மைக்கு இசைந்த புயங்களை உடையவன் குமரன் என்று துதித்து பக்தர்கள் புகழ்கின்ற பொருளை மனதிற்கொண்ட கற்பனைகள் முழுமையும் பிறவான பலவற்றையும் சொல்லப்படுகின்ற 96 தத்துவங்களையும் மற்ற எல்லாவற்றிலும் பற்றியும் பற்றாமலும் இருக்கும் பொது பொருளை சூரியனுக்கு நிகரான பேரொளியுடைய பொருளை நாள்தோறும் கோபத்துடன் தர்க்கம் பேசி சண்டையிட்டு அறுவகை சமயத்தாரும் வாதிட்டு ஒருவருக்கும் தெரிதற்கு அரிதான உண்மை பொருளை தரிசித்து உமது திருவிளையாடல்களை பாடி திசைகளில் உள்ள எல்லோருக்கும் கற்பிப்பதற்கு இனி தேவரீர் திருவுள்ளம் வைத்து வாசனை வீசும் வெற்றி மாலையும் சிறிய சதங்கையும் அணிந்துள்ள உமது பாத தாமரையை அடியேனுக்கு அருள் புரிவீராக என்று பொழிப்புரை அமைகிறது. இனி இப்பாடலுக்கான விரிவுரை குறித்து சிந்திப்போம். புனமடந்தைக்கு தக்க புயத்தன் ஞானமாகிய திணை விளையும் ஞானவல்லியாம் வள்ளிக்கு இசைந்த வீரத் தோள்களை உடையவர் முருகவேள். குமரனென்றெத்தி என்னும் சொற்றொடருக்கு குமரன் என்று ஏத்தி என பொருள்படுகிறது. 88 தத்துவம் என்பது
88உடன் 8ஐ கூட்டி 96 தத்துவங்கள் என்பதை கூறுகிறார். என்று ஒக்க என்பது உதிக்கும் சூரியனை ஒப்பிட்டு கூறுகிறார். அறுவரும் என்ற பதத்துக்கு 6 சமயத்தாரும் தமக்குள் பிணங்கிக் கொண்டு தர்க்கம் செய்தும் வாய்ச்சண்டையுடன் நில்லாமல் கைச்சண்டையும் இட்டு உழல்வார்கள் என்பது பொருளாகிறது. திசைதொறும் கற்பிக்கைக்கு என்ற சொற்றொடர் திசைதொறும் உள்ள அன்பர்கள் எல்லோருக்கும் முருகன் புகழை கற்பிக்க வேண்டும் என்று கூறுவதனால் அருணகிரிநாதரின் பெருமை புலனாகிறது என்பதை காட்டுகிறது. இனி அற்பன் திருவுளம் பற்றி என்ற சொற்றொடர் முருகா, இனி சிறிதாவது அடியேனிடம் தேவரீர் திருவுளம் இறங்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறும் இந்த அடிகள் கல்லையும் கரைக்கின்றது என்ற பொருளில் கூறுகிறார். கணப்பெரும் தொப்பைக்கு என்ற சொற்றொடர் மூலம் பிள்ளையார் தம் பெருவயிற்றில் எள் முதலிய பக்ஷணங்களை அடியார் படைக்க அவற்றை அடைத்துக் கொண்டு அருள் புரிகின்றார் என்பதாகிறது. பனவி என்ற சொல்லுக்கு பார்ப்பனி, சிவமூர்த்தி, அந்தணன், திருமால், அரசன், பிரம்மா, வைசியன், இந்திரன், வேளாளன் என்று பல பொருள்களை கூறுகிறார் நம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். ஒன்றெட்டு சக்கரலத பெண் என்ற சொற்றொடர் மூலம் 1ம் 8ம் 9, ஆகவே நவச்சக்கர பீடத்தில் வாழ்பவள் தேவி என்கிறார். இதையே அபிராமி அந்தாதி ஒளி நின்ற கோணங்கள் 9ம் மேவி உரைபவளே என்று கூறுகிறது. பட்டு உத்தரிய பெண் என்பதன் மூலம் பட்டால் ஆகிய ஆடையை உத்தரியமாக அணிந்திருக்கிறாள் தேவி என்று கூறுகிறாள். தாளணி நூபுரம் செம்பட்டு தானுடை என்கிறது திருமந்திரம். அண்டத்தை பெற்ற மடப்பெண் என்பதன் மூலம் அண்டங்களையெல்லாம் ஈன்றவள் அம்பிகை என்று கூறுகிறார். அகிலாண்ட கோடியின்ற அன்னையே, பின்னையும் கண்ணியென மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே என்று தாயுமான சுவாமிகளும் கூறுகிறார். கம்பர்க்கு புக்கவள் பக்கம் பயில் வரம் பெற்று என்பதன் மூலம் ஏகாம்பரநாதரை மணந்து காமாட்சி அம்மையின் அருகில் நிற்கும் வரம் பெற்று முருகன் எழுந்தருளியிருக்கின்றார் என்று வாரியார் சுவாமிகள் இப்பாடலின் விரிவுரையை நிறைவு செய்கிறார். இப்பாடல் குமரக்கோட்டத்தை குறிக்கின்றது. குமரக்கோட்டம் மேவிய முருகா, உனது பாத மலரை தருவீர் என்பது இப்பாடலின் கருத்தாக அமைகிறது. இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வில் மற்றும் ஒரு பாடலுக்கு நாம் வாரியார் சுவாமிகளின் பொழிப்புரையையும் விரிவுரையையும் சிந்திப்போம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.